ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதியில்லாத எங்களை உங்களுடைய சன்னிதை கூட்டி சேர்த்த தயவுக்காக உங்க ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக உங்க ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இனிமேலும் நீரை நடத்த போய்கிற கிருபைகளுக்காக உங்க ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே, உம்முடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தாவே, இந்த வீட்டை நீ தெரிந்து கொண்ட கிருபைக்காக உங்க ஸ்தோத்திரம் அப்பா. நேர்த்தியான இடங்களிலே கர்த்தாவே, இந்த குடும்பத்துக்கு பங்கு கிடைத்த கிருபைக்காக உங்க ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே, இந்த குடும்பத்தை நீரே ஆசீர்வதியும், உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம போன வாரம் லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்துல போஜன பலியை பத்தி பார்த்தோம். அந்த போஜன பலியில எதை சேர்க்கணும், அந்த போஜன பலியில எதை சேர்க்க கூடாது என்பதை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது லேவியராகமம் 3ஆம் அதிகாரம். அந்த 3ஆம் அதிகாரத்துல சமாதான பலிகளை பற்றி, அந்த நியமங்களை பற்றி போட்டிருக்கு. இயேசு நமக்காய் கல்வாரி சிலுவையிலே பலிகளை செலுத்தும் போது நமக்கு வேண்டி சமாதான பலிகளையும் இயேசு செலுத்தினார். அதனாலதான் ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல இயேசுவினுடைய பாடு மரணத்தை எழுதி கொண்டு ஏசாயா வரும்போது அதுல ஒரு லைன் எழுதுவார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அப்ப அநேகர் இந்த உலகத்துல எப்படி இருக்காங்கன்னா, சமாதானம் இல்லாமல் இருக்காங்க. பணம் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், ப்ராப்பர்ட்டி இல்லாம கூட வாழ்ந்துருந்தாங்க. ஆனா சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்துல என்ன செய்ய முடியல, வாழ முடியல. இந்த வேதத்திலே ஒரே ஒருவருக்கு தான் சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஏன்னா துன்மார்க்கன் இயேசுவை அறியாதவன். நம்மெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான்கள். நம்மை நீதிமானாய் மாற்றி சமாதானத்தோடு ஜீவிக்க வைப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பிதாவின் சித்த பிரகாரம் இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட பலிகளில் ஒன்றுதான் சமாதானம் பலி. அப்ப சமாதானம் முதலாவது யாருக்கு இருக்கும் என்றால், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளத்தில் எல்லாம் என்ன இருக்கணும், சமாதானம். இந்த உலகத்துல இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜீவிப்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கு என்ன உண்டு, வித்தியாசம் உண்டு. அப்ப இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு உள்ளத்துல என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், சமாதானம். என்ன சமாதானம்? இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நமக்குள்ள இருக்க வேண்டிய சமாதானம், நமக்காக இயேசு தந்த சமாதானம். அந்த சமாதானம் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். அதனால்தான் பவுல் என்ன சொல்ற பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. அப்ப நம்முடைய இருதயத்தை ஆள வேண்டியது என்னவென்றால் தேவனுடைய சமாதானம். சமாதானம் ஒருவனுடைய இருதயத்தை ஆளாதபடிக்கு பாவமோ வியாதியோ அவனுடைய சமாதானத்தை என்ன செய்யும், கெடுக்கும். சமாதான கேடு உண்டாக்குவது எது? ஒண்ணு பாவம். இந்த உலகத்துல பாவம் தேவ சமாதானத்தை என்ன செய்யும், கெடுக்கும். இரண்டாவது வியாதி. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீயை பற்றி போட்டிருக்கு. அந்த ஸ்திரீக்கு பணம் இருந்தது, அநேக வைத்தியர்கள் இருந்தாங்க. ஆனா என்ன இல்லைன்னா சமாதானம் இல்லை. இயேசுவை சொந்த இரட்சகராய் அவர் ஏற்றுக்கொண்ட போது அவளுக்கு முதல் வந்தது என்னது,
சமாதானம். வியாதி நிமித்தம் சமாதானம் இல்லை. என்ன இல்ல? வியாதி நிமித்தம் சமாதானம், பாவத்து நிமித்தம் சமாதான கேடு உண்டாகும். இரண்டாவது, வியாதி நிமித்தமும் சமாதான கேடு உண்டாகும். இயேசு அதான் சொன்ன. இயேசு அநேகற்ற சொன்னது, நீ சமாதானத்தோட போம்பார். அப்ப இயேசு நமக்கு என்ன தருவார்? சமாதானம் தருவார். அவருடைய சமாதானத்தையே நமக்காக இயேசு என்ன செஞ்சிருக்கார்? தந்துட்டு போயிருக்கார். அப்ப அந்த சமாதானம் உடையவர்கள் நாம் என்ன செய்யணும்? வாழணும். அதான் தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை என்ன செய்யணும்? ஆளணும். மூணாவது, நம்முடைய சமாதானத்தை கெடுப்பது சிந்தை. ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. அப்ப நமக்கு சமாதானத்தை கொடுப்பது என்னன்னா ஆவியின் சிந்தை. இந்த சிந்தையில மாம்சம் கலக்கும் போது நமக்கு என்ன உண்டாகும்னா சமாதான கேடு உண்டாகும். அதனாலதான் லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சமாதான பலியில அதுல ஒரு நியமம் போட்டிருக்கு பாருங்க. எதை தகனிக்கணும் போட்டிருக்கு, வாசிங்க. லேவியராகமம் 3:3. பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும், குடல்கள் எல்லாம் எண்ணங்கள், தேவனை அறிகிற அறிவுல வளராத படிக்கு இந்த குடல்களை கொழுப்பு மூடி இருக்கிறது. ஆவிக்குரிய சிந்தையில வளராத படிக்கு இந்த குடல்களை கொழுப்பு மூடி இருக்கிறது. இந்த கொழுப்பை எல்லாம் எடுத்து அதை என்ன செய்யணுமா? தகனிக்க வேண்டும். அப்ப சமாதான கேடுகளுக்கு மூன்றாவது காரியம் என்னன்னா சிந்தை. நம்முடைய சிந்தை. சிந்தை நல்லது, ஆனா அந்த சிந்தை தேவனுக்கு ஏற்ற பிரகாரம் இருக்க வேண்டும். அந்த சிந்தையில என்ன கலக்க கூடாது? அந்த சிந்தையில மாம்சம் வரும்போது நமக்கு தான் சமாதான கேடு உண்டாகும். நீங்க சங்கீதம் 73ஆம் சங்கீதம் அங்க 3ஆம் வசனத்தை வாசிங்களா. அங்க ஆசா பொத்தர் இருக்க. அது அவர் என்ன சொல்றான்னு பாருங்க. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அப்ப இந்த ஆசாப் ராஜா ஆவிக்குரிய சிந்தையில வளர வேண்டியவர். இப்ப யார பார்க்கிறார் என்றால் துன்மார்க்கனா பார்க்க. துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பார்த்து 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 இவருக்கு என்ன உண்டாகுது? சமாதானம் உண்டாகுதா? இல்ல, சமாதான கேடு உண்டாகுது. அப்ப நமக்கு சமாதானத்தை இயேசு தந்துட்டார். ஆனா நமக்கு சமாதானம் இல்லையானால் காரணம் என்ன? நம்முடைய சிந்தை. இந்த ஆசாப் ராஜா துன்மார்க்கரை கண்டபோது, அப்ப அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு இருக்க 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 நமக்கு என்ன வராது? சமாதானமே வராது. நம்ம சமாதானத்தோடு ஜீவிக்கணுமானால் நமக்கு என்ன சிந்தை இருக்கணும்? ஆவிக்குரிய சிந்தை. இந்த ஆசாப் துன்மார்க்கரை பார்த்துட்டு வரும்போது அவனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை, சமாதான கேடு. தனக்குத்தானே சமாதான கேடை உண்டாக்கி கொள்ளுகிறார். அப்ப நம்ம அடுத்தவருடைய வாழ்வையை பார்த்துட்டு வர 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 நமக்கு என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. அதனால இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதுல 34ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். இந்த கவலை எதை கொண்டு வரும்? கவலை எதை கொண்டு வரும்? சமாதான கேட கொண்டு வரும். இயேசு என்ன சொன்னார்?
நாம நாளைக்காக மொத்தமா கவலைப்படுவோம். நாளா கழிச்சு, அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம், வேற ஒரு வருஷம் கழிச்சு உள்ளதற்கள் தான் என்ன செய்வோம்? இப்பவே நாம கவலைப்படுவோம். ஆனா இயேசு என்ன சொல்றார்? நாளைக்காக நீங்க என்ன செய்யாதுங்க, கவலைப்படாதுங்க. இந்த கவலை என்ன செய்யும்? கவலை என்ன செய்யும்? சமாதான கேடு உண்டாகும். பிள்ளைகளை குறித்து கவலை, பெற்றோரை குறித்து கவலை, இப்படி கவலைப்பட்டு 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 நமக்கு நாம தான் எதை உண்டாக்கிக்கிறோம்? சமாதான கேடு. இந்த கவலையை வச்சுட்டு ஆவிக்குரிய சிந்தையை நாம கொண்டு வரும்போது நமக்கு என்ன உண்டாகும்? நமக்கு என்ன உண்டாகும்? சமாதானம். இயேசு சமாதானத்தை தந்துட்டார். இயேசு என்ன தந்துட்டார்? ஆனா அந்த சமாதானம் நம்ம இருதயத்துல ஆளணும். அது நம்ம கையில தான். சமாதானம் நம்முடைய இருதயத்துல ஆளணும். அது நம்ம கையில தான் இருக்கு. நீங்க நல்ல கவனிங்க, எத்தனையோ லட்சம் உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. பணக்காரராக தான் இருப்பாங்க, ஆனா சமாதானம் இருக்காது. ஆனா ஒரு குடிசை வீட்டுல தான் இருப்பாங்க, ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க? நிம்மதியா சமாதானத்தோடு வாழ்வாங்க. பார்த்திருக்கீங்களா? சரி, இந்து குடும்பங்களெல்லாம் பாருங்க, சமாதானமா இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சமாதானம் உலகம் கொடுத்த சமாதானத்துல அவங்க வாழ்வாங்க. ஆனா நமக்கு கர்த்தர் என்ன தந்திருக்காரு? அவருடைய சமாதானத்தையே நமக்கு தந்திருக்காரு. இந்த சமாதானம் நம்ம இதயத்துல என்ன செய்யணும்? இந்த சமாதானம் நம்ம இதயத்துல என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். அப்ப சமாதான கேடு எதுல எல்லாம் உண்டாகுது? ஒண்ணு பாவம், 2 வியாதி, 3 நம்முடைய சிந்தை. நமக்கு சிந்தை இருக்கணும். என்ன சிந்தை இருக்கணும்? ஆவிக்குரிய சிந்தை. அந்த சிந்தையில மாம்சம் கலந்துட்டாலோ கவலை கலந்துட்டாலோ சமாதானம் போயிடும். சிலரெல்லாம் சொல்லுவாங்க, சமாதானமே இல்லை பாஸ்டர். எப்படி இருக்கும்? கர்த்தர் சமாதானத்தை கொடுத்துட்டார். அப்ப நமக்கு சமாதானம் இல்லைன்னா என்ன காரணம்? நம்ம சமாதானம் இல்லைன்னா என்ன காரணம்? நம்ம தான் காரணம். கவலை மாத்தாது. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது அதை நம்ம செய்ய மாட்டோம். இந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய், ஆனால் உனக்கு நலமா இருக்கும். இன்றைக்கு உனக்கு கொடுத்த இந்த நாள்ல நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிஞ்சி அதை நீ செஞ்சா உனக்கு நலமா இருக்கும். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி ஒன்னும் அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே கவலைப்படுறதுனால என்ன செய்ய முடியாது போட்டிருக்கு? கவலைப்படுகிறதுனாலே நான் சொல்ல கவலைப்படக்கூடாதுன்னு இயேசுதான் சொல்லியிருக்க. நீங்க கவலைப்படுறதுனால உங்க சரீரத்திலிருந்து ஒரு அளவை கூட நம்மளால கூட்ட முடியாது, ஒரு அளவு கூட நம்மளால குறைக்கவே முடியாது. நம்மெல்லாம் விருதாவே கவலைப்படுதோம். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். ஏன்னா நாளைய தினமே அன்றைய தினத்தை குறித்து என்ன செஞ்சுட்டு இருக்கு? கவலைப்பட்டு இருக்கு. நாம அதை நினைச்சு கவலைப்படுதோம். ஆனா நாளைய தினமே என்ன செய்தான்? எனக்குரிய அந்த அதுக்குரிய நாளை குறிச்சு அது கவலைப்படுது கத்தட்ட. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? நாம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படாம இருந்தா மட்டும்தான் தேவ சமாதானம் நம்ம இருதயத்துல ஆளும். பவுல பாருங்க, சிறைச்சாலையில இருந்தார், பட்னியா இருந்தார், பசியில இருந்தார், நிர்வாணத்துல இருந்தார், கப்பல் சேதத்துல இருந்தார். ஆனா அவர் எப்படி இருக்காரு? அவர் எப்படி இருக்காரு? சமாதானமா இருக்காரு. எப்படி இருக்காரு?
ஆனா கோடிக்கணக்கா பணம் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் இப்ப என்ன இல்ல? சமாதானம் இல்ல. அப்ப நம்மகிட்ட என்ன இருக்கணும்? கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுத்துட்டார். அந்த சமாதானம் நம்ம இதயத்துல ஆளணும். அந்த சமாதானம் நம்ம இதயத்துல ஆளணும். நம்ம ஆளணும்னா என்ன செய்யணும்? சிந்தை மாறணும், கவலைகள் மாறணும். அநேக காரியங்களை குறித்து கவலை. இயேசு வீட்டுக்கு வந்திருக்காரு. அவளுக்கு என்ன கவலை? அவளுக்கு என்ன கவலை? மரியாங்க வசனம் கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு என்ன கவலை? மாத்தாளுக்கு என்ன கவலை? சில நீங்க பாத்தீங்களா, இங்கதான் வசனம் கேட்டுட்டு இருப்போம், ஆனா எதையோ நினைச்சு கவலைப்பட்டு இருப்பாங்க. இந்த கவலை தான் எதை உண்டாக்குது? இதை உண்டாக்குது சமாதான கேடு. கவலைப்படாது இருக்குன்னு யார் சொல்லியிருக்கா? யார் சொல்லியிருக்கா? யார் சொல்லியிருக்கா? கர்த்தர் சொல்லியிருக்க. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று நாளைய தினத்துக்காக கவலைப்படாது. அது எப்படி வருஷம் கவலைப்படாம இருக்க முடியும்? நீங்க கடைசி ஒரு வசனத்தை வாசிங்களா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய எண்ணங்கள் தான் சமாதான கேடுக்கு காரணம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அப்ப கவலைகள் அதிகம், கவலைகள் அதிகம். அதனால் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப நம்ம கவலை எல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லணும். கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு நாம என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு நாம என்ன செய்யணும்? சிமியோன் சொல்லுவார், இப்போது உங்களுடைய அடியேனை சமாதானத்தோட என்ன செய்கிறேன்? போக விடுகிறேன். அவனுக்கு சமாதானத்தை கொடுத்தது யாரு? இயேசு. அவனை சமாதானத்தோடு போக விடுதார். இப்போது உங்களுடைய அடியேனை என்ன செய்கிறேன் சொன்னாரா? இப்போது உங்கள் அடியேனை சமாதானத்தோடு இயேசு நமக்கு சமாதானம் தந்துட்டார். இந்த சமாதானம் இந்த இதயத்துல ஆளணும்னா எண்ணங்களை மூடிய கொழுப்பை எடுக்கணும். ஆவிக்குரிய சிந்தை வரக்கூடாத படிக்கு எண்ணங்களை என்ன செஞ்சிருக்கு? கொழுப்பு மூடி இருக்கு. அந்த கொழுப்பெல்லாம் எடுத்து தகனிச்சுட்டான்னா நமக்கு என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? சமாதானம் வந்துடும். நம்ம சமாதான கேடுக்கு காரணம் யாரு? நம்ம. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது என்ன நடக்கும்? எல்லா புத்திக்கும் மேலான இந்த சமாதானம் வரக்கூடாத படிக்குதான் இந்த கொழுப்பு மூடி இருக்கு. இதெல்லாம் கர்த்தருடைய பாதத்துல வச்சு தகனிச்சிட்டோம்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும். அப்ப சமாதானம் ரெண்டு இடத்துல வரணும். ஒண்ணு இருதயம்,
இன்னொன்னு சிந்தை. இந்த இருதயத்துக்கும் சிந்தைக்கும் தான் கனெக்ஷன் உண்டு. இருதயத்திலேயே சமாதானம் வேணும், சிந்தையிலையும் சமாதானம் வேணும். அப்ப உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அது என்ன செய்யும்? அப்ப இந்த எண்ணங்களை மூடி இருக்கிற கொழுப்பை எடுத்த உடனே நம்ம இருதயத்திலையும் சிந்தையிலையும் என்ன வந்தது? என்ன வந்தது? தேவ சமாதானம். சமாதானம் வந்த உடனே அது நம்மள கிறிஸ்து இயேசுக்குள்ளாக, கவலை நம்மை ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து கொள்ளாது. மாற்றாலே நீ பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அந்த கவலையும் அந்த கலக்கமும் உன்னை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து கொள்ளாது. கர்த்தருடைய சந்நிதியில கவலையை இறக்கி வச்சுட்டு நாம் என்ன செய்யணும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இததான் சிந்திக்கணும். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியமோ, புகழ் எதுவோ, அதையே என்ன செய்யுங்க? சிந்தித்து கொண்டிருங்கள். நாம என்ன சிந்திச்சுட்டு இருப்போம்? நம்ம வசனத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் சிந்திப்போம். நீங்க பாத்தீங்களா? நம்மளை எது கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து கொள்ளுமோ அதை நாம சிந்திக்கவே மாட்டோம். சிந்தையிலையும் சாத்தான் வருவான். இப்ப இயேசு தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். கூட பேதுரு நிக்க, பேதுரு சொல்ற, போதகரே, இது உமக்கு சம்பவிக்க கூடாது சொன்னாரு. சொன்னார் உடனே இயேசு சொன்னார், ரொம்ப அக்கறையா சொல்லியப்பா, உன்னை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் அப்படின்னா சொன்னார். இல்ல பேதுருவே, அப்ப இயேசு கூட இருந்தாலும், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டாலும் தேவனுக்குரிய சிந்தை எல்லாரிடத்திலும் இருக்கும் என்பதை என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. இயேசு கூட தான் இருக்காரு, இயேசுவதான் பின்பற்றுறார். ஆனா தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான். அப்பாலே போ சத்தம் இருந்தானா? இருந்தான். எதுல இருந்தான்? அந்த எண்ணங்களை மூடி இருக்கு. தேவ சித்தத்தை அறியாதபடிக்கு, அறியக்கூடாதபடிக்கு அவன் எண்ணங்களை சாத்தா என்ன செஞ்சிருக்கான்? மூடி இருக்கான். அனனியாட்ட சொல்லுவார், அனனியாவே, பரிசுத்த ஆவியானவரிடத்துல பொய் சொல்லும்படிக்கு உன் இருதயத்தை சாத்தான் நிரப்பினது என்ன? மூடிட்டான் பாருங்க. சாத்தான் என்ன செஞ்சிட்டானா? அதை நிரப்பிட்டான், மூடிட்டான், கொழுப்பால மூடிட்டான். அதை எடுத்து தகனிச்சாதான் என்ன கிடைக்கும்? சமாதானம். நம்ம சமாதான கேடுக்கு காரணம் யாரு? நாம தான். கடைசியில கத்துட்டு கத்தாவே எனக்கு என்ன இல்லை, எனக்கு என்ன இல்லை, சமாதானமே இல்லை. இயேசு வசனம் சொல்லியிருக்காரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காரு, நாளைக்காக கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது எதுவுமே செய்யாம கவலை வந்தா நாம என்ன கத்தட்ட போய் என்ன சொல்ல? நம்ம சமாதான கேடுக்கு நாம தான் காரணம், கத்தர் அல்ல. நாம கத்தர் பாதத்துல எல்லா பாரங்களையும் கவலைகளையும் கத்தர்கிட்ட வைக்கணும். வச்சுட்டு உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், கற்புள்ளவைகள், நீதி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், இதை சிந்திக்கணும்.
அப்படி சிந்திச்சா அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்பொழுது யார் இருப்பா? அப்போது கூட யார் இருப்பா? கவலையோடு இருக்காங்கல்ல, அப்போது யார் இருப்பா கூட? அப்போது கூட யார் இருப்பா? சமாதானத்தின் தேவன் இருப்பாராம். அப்ப நம்ம தேவன் பேர் என்னது? நம்ம தேவன் பேர் என்னது? இப்ப நீங்க நல்லா பாருங்களேன். இப்ப யாராவது வந்து இப்ப நம்மகிட்ட ஏதாவது அவிசுவாசமோ சொன்னா நமக்கு என்ன ஒரு ஒண்ணே கவலை வரும். இப்ப கர்த்தரே நமக்கு இறங்கி வந்து கவலைப்படாதீங்கன்னு சொன்ன அந்த கவலை போகுமா? இப்ப இவ்வளவு வசனம் இருக்கு, இவ்வளவு வசனம் படிக்க நம்ம கவலை மாறுமா? ஏன் மாற மாட்டேங்குது? இயேசு என்ன சொன்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் ஸ்தோத்திரத்துக்குரிய விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு, அப்போ அந்த சமாதானம் உங்க இதயத்துல என்ன செய்யும்? நம்ம கவலைப்படுறதுனால நமக்கு சமாதானம் வரவே வராது. கவலை நம்மளை நெருங்குவது வசனம் தான் நெருங்கும். உங்களுக்குள்ள இருக்கிற வசனத்தை நெருக்குவதற்காக தான் கவலை வருது. அந்த கவலைக்கு நாம இடம் கொடுத்தோம்னா நமக்குள்ள இருக்கிற வசனத்தை சாத்த என்ன செய்வான்? நெருக்கி அதை பலன் கொடுக்காதபடிக்கு செய்வான். புரியுதா? அப்ப இயேசு நமக்காக என்ன செஞ்சிட்டார்? சமாதான பலிய செலுத்திட்டார். அந்த சமாதானத்தை நமக்கு தந்துட்டார். இந்த சமாதானம் நம்ம இதயத்துல என்ன செய்யணும்? ஆளுக செய்யணும். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? வைத்துக்கிட்டு. உலகத்தை குறித்து பயந்து கொண்டு சீசர்கள் கதவை போட்டுட்டு இருந்தாங்க. உலக பயம், உலக கவலை எல்லாம் என்ன செய்ய முடியல? இயேசுவை அறிய முடியல. உயிர் தந்தவரை தேடி போக முடியல. காரணம் பயம், கவலை. கவலை பயம் உள்ளவங்களால இயேசுவை தேட முடியாது, இயேசுவை ஆராதிக்க முடியாது. கவலை பயம் உள்ளவங்களால இயேசுவை தேடவே முடியாது, ஆராதிக்கவும் முடியாது. அதனால இயேசு வந்து முதலாவது சொன்னது என்னது? உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு என்னது? நம்ம இருதயத்தை ஆள வேண்டியது என்னது? சமாதானம். எல்லாத்தையும் எடுத்து கர்த்தர் பாதத்துல வச்சுட்டு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மரியாளுக்கு கவலை வந்தது. அதே கவலை மாத்தாளுக்கு இருந்த கவலை என்னது? மரியாளுக்கு இருந்த கவலை என்னது? என் சகோதரன் என்ன ஆயிட்டான், மறிச்சிட்டானான்னு கவலை. அது கவலைப்பட்டு என்ன செஞ்சிட்டு இருந்தா? கவலை எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாவா? நம்ம என்ன செய்வான்? ஒன்னும் செய்ய மாட்டான். கன்னத்துல இப்படி கைய வச்சுட்டு எப்படி ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்துட்டு என்னத்தை சொல்ல போங்க, ஒரே வார்த்தையில முடிப்போம். என்னத்தை சொல்ல? சகோதரன் மறிச்சிட்டான். மரியாளுக்கு கவலை இருக்குமா? கவலை இருக்குமா? இருக்கும். அப்ப அவ என்ன செஞ்சா? அந்த கவலை போக சமாதானம் வர்றதுக்கு என்ன செஞ்சிட்டு இருந்தா? ஜெபம் பண்ணா. நம்ம அதான் செய்ய மாட்டோம். கர்த்தர்ட்ட தெரியப்பட்டு அவ ஜெபம் பண்ணிட்டு இருக்கா. அவருக்கு சமாதானம் கிடைச்சதா? கிடைச்சது. இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் சமாதானம் யாருதான்? இயேசுதான். அவதான் சமாதான காரணம். நானே உன் பரிகாரியாகிய அவர் அல்லாம வேற யாராலையும் நமக்கு என்ன தர முடியாது? சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. நம்ம சமாதானத்தை கொடுப்பது யாரு? தேவன் தான். நம்ம இதயத்துல சமாதானம்
ஆளுகை செய்யணும். இவ்வளவுதான் விஷயம். நம்ம சிந்தையை மாத்தணும். கவலை ஏதோ என்ன செய்யக்கூடாது, எங்க போகக்கூடாது, சிந்தையை போகக்கூடாது. கவலை வந்தாலும் அது கத்த பார்த்து வச்சுட்டு என்ன செஞ்சிடணும், நாம பாட்டுக்கு ஆவிக்குரியவைகளை சிந்திச்சு எங்க போகணும், பரலோகம் போகணும். பரலோகத்துக்கு போற வழிய பார்க்கணுமல்ல, நம்ம எதை பார்க்கணும்? என் குடும்பத்துல எந்த கஷ்டம் இருக்கு பாஸ்ட், எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு பாஸ்ட், எல்லாத்தையும் கர்த்தர் பாதத்துல வைங்க. நம்ம தான் மத்தவங்க சொல்லுவோம் அவரால் கூடாத காரியம். அப்ப நம்ம என்ன செய்வோம், இங்க கவலைப்பட்டு இருப்போம். இப்ப நானே உங்களை பிரசங்கம் பண்ணிட்டு நான் போய் கவலைப்பட்டு இருந்தோம்னா மேல இருந்து கர்த்தர் கேட்பாரு, இவ்வளவு நேரம் என்ன செஞ்ச? அரை மணி நேரம் உட்காந்து கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னப்ப நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? கவலையே படாது. கர்த்தர் பாதத்தில் வச்சுட்டு சமாதானமா வாழும். தாவீது சொல்றான், நான் சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்தேன். கர்த்தர் நீர் ஒருவரை என்னை தாங்குகிறீர், சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அவர் எல்லாத்தையும் கர்த்தர் பாதத்தை வச்சு சமாதானத்தோடு இருக்க. நம்ம தான் அந்த சமாதானத்தை ஆளுகை செய்ய. சரியா? நம்ம இருதயத்தையும் நம்ம சிந்தனையும் நம்ம தான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளணும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை நீர் உம்முடைய சந்நிதை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உங்க ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே சமாதானம் இல்லாமல் இருந்த எங்களுக்காய் அப்பா, கர்த்தாவே ஆறுதல் இல்லாமல் இருந்த எங்களுக்காய் கர்த்தாவே, எங்களுக்காய் சமாதானத்தை கொடுப்பதற்காய் கர்த்தாவே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தருவதற்காய் அப்பா, அந்த கல்வாரி சிலுவையிலே கர்த்தாவே சமாதானத்தின் தேவனா எங்களுக்காய் நீர் அடிக்கப்பட்டீரே, சமாதானத்தின் தேவனா எங்களுக்காய் நீர் நொறுக்கப்பட்டீரே கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை நொறுக்கப்பட்ட அப்பத்தின் மூலம் அப்பா நீர் எங்களுக்கு சமாதானம் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த குடல்களை மூடிய கொழுப்பை எல்லாம் எடுத்து கர்த்தாவே நாங்கள் தகனிக்க கிருபை செய்யணுமே. எங்களுடைய கவலைகள் கர்த்தாவே, எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் கர்த்தாவே இயேசுவே உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய சமாதானம் எங்கள் இதத்தில் ஆளுகை செய்யணுமே. நீரே வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.